ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துகள். இன்றைய செய்தியினுடைய தலைப்பு காட்ஸ் லவ்விங் ஹேண்ட் ஆஃப் டிசிப்ளின். கர்த்தருடைய அன்பான திருத்தும் கரம். 2 சாமுவேல் 15வது அதிகாரம் 30வது வசனம். தாவீது தன் முகத்தை மூடி வெறுங்காலால் நடந்து அழுது கொண்டு ஒலிவ மலையின் மேல் ஏறி போனான். அவனோடு இருந்த சகல ஜனங்களும் முகத்தை மூடி அழுது கொண்டு ஏறினார்கள். தாவீது சத்துருக்களை எதிர்த்து போரிட்ட போது கர்த்தர் அவனுக்கு ஜெயத்தை கொடுக்கிற அன்பின் கரமாக இருந்தது. அதே வேளையில் அவன் தவறு செய்த போது கர்த்தருடைய கரம் அவனை திருத்துகிற அன்பின் கரமாக மாறியது. இதை தாவீது சரியாக தன்னுடைய வாழ்க்கையில அவன் புரிந்து கொண்டான் என்பதை பார்க்கிறோம். ஆகவே தேவன் அவன் வாழ்க்கையில் அவனை உடைத்து உருவாக்குவதற்காக கர்த்தர் அனுமதித்த அத்தனை சூழ்நிலைகளையும் தாழ்மையோடு அவன் ஏற்றுக்கொண்டான் என்பதை பார்க்கிறோம். நீதிமொழிகள் புத்தகம் 3வது அதிகாரம் 11வது வசனம். என் மகனே, நீ கர்த்தருடைய சிட்சையை அற்பமாக எண்ணாது, அவர் கடிந்து கொள்ளும் போது சோர்ந்து போகாதே என்று வசனம் சொல்கிறது. எபிரேயருக்கு நிருபம் 11வது அதிகாரம் 5வது வசனத்திலும் இதே வார்த்தை சொல்லப்படுகிறது. எபிரேயருக்கு நிருபம் 2ஆம் அதிகாரம் 6 முதல் 7 வசனங்கள் வரைக்கும் கர்த்தர் எவ்விடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை அவர் சிட்சித்து தாம் சேர்த்துக் கொள்ளுகிற எந்த மகனையும் தண்டிக்கிறார். நீங்கள் சிட்சையை சகிக்கிறவர்களாய் இருந்தால் தேவன் உங்களை புத்திரராக எண்ணி நடத்துகிறார். தகப்பன் சிட்சியாத புத்திரன் உண்டோ என்று வசனம் சொல்வது. ஆமாம், தேவன் அவர் நம்முடைய தகப்பன். நாம் அன்பாய் அவரோடு நல்ல ஐக்கியத்தில் கீழ்ப்படியில் விசுவாசத்தில் இருக்கும்பொழுது கர்த்தர் நம்மை நேசித்து ஆசீர்வதித்து அரவணைத்து பாதுகாத்து பலப்படுத்தி நடத்துகிறார். அதே வேளையில் நாம் தவறு செய்யும் போது நம்மை விட்டு விடாமல் நம்மை அவர் சரியான வழியில அவர் நடத்தும்படிக்கு நமக்கு சில சின்ன சின்ன காரியங்கள் மூலமாக நமக்கு உணர்த்தி நம்மை புரிய வைக்கும்படிக்கு அவர் நம்மை சிட்சித்து நடத்துகிறார். காரணம், நாம் பிதாவுக்கு முன்பாக நிற்கும்போது கரை திரை அற்றவர்களாக பரிசுத்தம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். நாம் ஆராதிக்கிற தேவன் பரிசுத்தம் உள்ளவர். ஆகவே நாம் பரிசுத்தராக பரிசுத்த பிள்ளைகளாக வாழ வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். தேவன் தன்னை அடிக்கும் ஒவ்வொரு அடிக்கும் தான் தகுதியானவன் என்பதை தாவீது உணர்ந்திருந்தார். ஆம் அருமையானவர்களே, வசனம் சொல்கிறது 1 பேதுரு 3:17 தீமை செய்து பாடு அனுபவிப்பதிலும் தேவனுக்கு சித்தமானால் நன்மை செய்து பாடு அனுபவிப்பது மேன்மையாயிருக்கும் என்று வசனம் சொல்கிறது. ஆகவே நம் ஆண்டவருடைய பிள்ளைகள் எப்போது நாம் நன்மை செய்து பாட அனுபவிக்க, கிறிஸ்துவுக்காக பாட அனுபவிக்க நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். ஆகவே தாவீது தான் செய்த தவறுக்கு ஏற்ற ஆண்டவருடைய இந்த சிட்சையை, இந்த டிசிப்ளினை அவர் அன்போடு கூட ஏற்றுக்கொண்டார் என்பதை பார்க்கிறோம். கர்த்தருடைய கிருபையுள்ள கரம் இன்னும் தன் வாழ்க்கையில செயல்படுவதை தாவீது உணர்ந்தார். காரணம், சவுலை விட்டு விலகின ஆண்டவர் தாவீதை விட்டு விலகாமல் அவர் தாவீதோடு கூட இருந்தார் என்பதை பார்க்கிறோம். அவர் கைவிடவில்லை. சவுலை கைவிட்டது போல தாவீதை தேவன் கைவிடவில்லை என்பதை தாவீது நிச்சயமாக அறிந்திருந்தார். தாவீது எருசலேமை விட்டு வெளியேறி அவர் வனாந்தரத்துக்கு ஓடி ஒளிந்து கொள்ள அவர் போகிற பொழுது கர்த்தருடைய கரம் அவர் பூர்ணமான சித்தத்தை தன்னுடைய வாழ்க்கையிலே நிறைவேற்றி வருகிறதை அவரால் அறிந்து கொள்ள முடிந்தது. தாவீது தன்னுடைய 30 வயதிலே அவர் ராஜாவாக ஆனார். எப்ரோனிலே யூதேயா தேசத்து மக்கள் எல்லாரும் சேர்ந்து அவரை ராஜாவாக்கினார்கள். அங்கே 7 வருடம் 6 மாதங்கள் அவர் அரசாட்சி செய்தார். பின்பு இஸ்ரவேலின் மற்ற கோத்திரங்கள் எல்லாம் வந்து அவரை ராஜாவாக முழு இஸ்ரவேலின் சாம்ராஜ்யத்துக்கு ராஜாவாக்கினார்கள். ஆகவே தாவீதினுடைய ஆட்சி அது ஒரு நேர்மையும் கண்டிப்பும் நல்ல கட்டுப்பாடும் நிறைந்த ஒரு நீதியான அரசாட்சி இருந்தது என்பதை பார்க்கிறோம். ஆகவே தாவீதினுடைய ஆட்சி காலம் ஒரு பொற்காலமான ஆட்சி. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவும் தாவீதின் சிங்காசனத்திலே அமர்ந்து 1000 வருடங்கள் அவர் ஆட்சி செய்வார் என்று அவருடைய வசனம் நமக்கு சொல்லி தருகிறது பார்க்கிறோம். ஆகவே அருமையானவர்களே, இயேசு கிறிஸ்துவனுடைய அரசாட்சி அது நீதியும் உண்மை உள்ள அரசாட்சியாக இருக்கிறது. ஆகவே அவன் கர்த்தருக்கு விரோதமாக செய்த பாவத்தினுடைய விளைவுகள் அவனை வெகுவாக ரொம்ப பாதித்ததை பார்க்கிறோம். தாவீதின் குடும்பத்திலே இதுவரைக்கும் தாவீது கண்டிப்பும் நேர்மையும் நீதியும்
நல்ல மதிப்பும் செல்வாக்கு உள்ள மனுஷனாக இருந்தான். இந்த தவறுக்கு பின்பாக, இந்த பாவத்துக்கு பின்பாக, அவன் செய்த பாவத்தின் பின்பாக இப்போது அவனுடைய குடும்பத்திலே மிகப்பெரிய சண்டைகள், குழப்பங்கள், பிரச்சனைகள், அவர்களை சரியான வழியில் நடத்த முடியாதபடிக்கு தாவீதுடைய திறமையை இழந்தவராக அவர் மாறிவிட்டார். அவருடைய செல்வாக்கெல்லாம் குறைந்தது. மக்கள் மத்தியிலே இருந்த அவருடைய மதிப்புகள் எல்லாம் குறைய ஆரம்பித்தது. இப்போது ஜனங்களுடைய இருதயம் எல்லாம் அப்சலோமை பற்றி போனதை பார்க்கிறோம். ஆகவே இந்த அப்சலோம் தாவீதுடைய 2வது குமாரன். இவன் என்ன செய்கிறான் என்றால், தன்னுடைய 40வது வயதிலே தாவீதினிடத்தில் நான் எப்ரோனிலே போய் நான் ஒரு பொருத்தனையை நிறைவேற்றப் போகிறேன் என்று சொல்கிறான். ஆகவே ஏற்கனவே இவன் ஒரு பெரிய சதி திட்டத்தை தீட்டியிருந்தான். அதை நாம் வாசிக்கிறோம். 2 சாமுவேல் 13:23-29 வரைக்கும் வாசிக்கும் போது அவன் அம்னோனை, தாவீதின் மூத்த குமாரனை அவன் கொலை செய்யும்படிக்கு அவன் இப்படி ஒரு விருதை ஆயத்தப்படுத்தி அவன் ஒரு பெரிய சதி திட்டம் தீட்டினான். அப்படியே அவன் அம்னோனை கொலை செய்தான். இப்போது பல ஆண்டுகள், 4 ஆண்டுகளுக்கு பிறகு இப்போது தாவீதையும் கொன்று தானே ராஜாவாக வர வேண்டும் என்று பிரயாசங்களை எடுக்கிறான். அதற்காக அவன் அகிதோப்பேல் என்பவனோடு கூட சேர்ந்து கொண்டு அவனுடைய ஆலோசனைப்படி இப்போது நான் எப்ரோனுக்கு போகிறேன் என்று போய் உன் தகப்பன் நடக்கிற சொல் என்று சொன்னபோது தாவீது சரி சமாதானத்தோடு போய் வா என்று அனுப்புகிறார். தாவீதுக்கு இப்படி ஒரு சூழ்நிலை நடக்கும் என்று அவருக்கு தெரியாது. ஆகவே தன் மகனுக்கு இப்படி ஒரு அனுமதியை தருகிறார். இவன் ஏற்கனவே ஜனங்களிடத்தில் போய் நல்ல மதிப்பை எல்லாம் பெறும்படிக்கு அவன் ஒளிமுக வாசலில் இருந்து யாராவது தாவீதிடத்துல பிரச்சனையோடு வருகிறவர்களை அணுகி அவளை கட்டிப்பிடித்து முத்தம் செய்து, நான் உங்களுக்கு பிரச்சனை தீர்க்கிறேன், என்னை நீங்கள் ராஜாவாக்கினால், அதிகாரி ஆக்கினால் நான் உங்களுக்கு நன்மை செய்வேன் என்று மாய்மாலமான முத்தங்களை கொடுத்தான். எப்படி யூதாஸ் காரியத்தை இயேசுக்கு முத்தம் விட்டானோ அது போல அநேக மக்களை தன் விஷமாக அவன் வஞ்சித்து தன் பக்கமாக இழுத்து கொண்டான். 50 போர் வீரர்கள், தனக்கு முன்பாக போர் வீரர்களை சம்பாதித்தான். குதிரை படையை சம்பாதித்தான். ஆகவே இப்படி அவன் என்ன செய்கிறான்? தாவீதுக்கு விரோதமாக பல தீமையான சதி திட்டங்களை அவன் செய்து வந்தான் என்பதை பார்க்கலாம். ஆனால் தாவீது அப்படி அல்ல. அவர் தியாகம் மற்றும் சேவை மூலமாக ஜனங்களுடைய, மக்களுடைய மனதில் கவர்ந்தவர். ஆனால் இந்த அப்சலோம் மாயமானமான பொய்யான காரியங்கள் மூலமாக நூதன வழியிலே இதை செய்கிறான் என்பதை பார்க்கிறோம். அப்சலோம் இப்பொழுது எப்ரோனுக்கு போகிறான். 200 பேர்கள் அவனோடு கூட பின்னால போகிறார்கள். அந்த போகிறவர்களுக்கு என்ன நடக்க போகிறது என்றே தெரியாது. 2 சாமுவேல் 15:12 வாசிக்கிறோம். அப்சலோம் பலிகளை செலுத்தும் போது தாவீதின் ஆலோசனைக்காரனாகிய அகிதோப்பேல் என்னும் கீலியோனாகிய அவன் ஊரானாகிய கீலோவிலிருந்து வரவழைத்தான். அப்படியே கட்டுப்பாடு பலத்து ஜனங்கள் அப்சலோம் இடத்தில் திரளாய் வந்து கூடினார்கள். அப்சலோமை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக்கினார்கள் என்பதை பார்க்கிறோம். 13வது வசனத்துல பார்க்கிறோம். இதை அறிவிக்க ஒருவன் தாவீதிடத்துல ஓடி வந்தான். தாவீது இதை கேட்ட உடனே வாங்கள் புறப்பட்டு எழுந்து ஓடி போவோம் என்று சொன்னபோது அப்படியே ராஜாவும் அவனிடத்தில் இருந்த வீட்டார் எல்லாரும் கால்நடையாக அவர்கள் புறப்பட்டார்கள் என்பதை பார்க்கிறோம். ஆகவே இப்படிப்பட்ட ஒரு சதி, தன் சொந்த குமாரனை இப்படிப்பட்ட ஒரு சதி செய்வான் என்று தாவீது நினைத்து பார்க்கவில்லை. ஆகவே இப்போது அவன் என்னைத்தான் கொலை செய்ய போகிறான் என்று தாவீது நினைத்த உடனே இப்போது அவர் தப்பி போக அவர் எல்லா ஏற்பாடுகளை செய்து தப்பி போகிறார் என்பதை பார்க்கிறோம். ஆகவே சொந்த ஜனங்களே தாவீதை புறக்கணித்து போட்டார்கள். அருமையான வசனம் சொல்கிறது யோவான் 1:11 இயேசுவானவர் அவர் தமக்கு சொந்தமானதிலே வந்தார், அவருக்கு சொந்தமானவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. இதுதான் உலகம். ஆகவே இந்த உலகம் நம்மை பகைக்கிற உலகம், நம்மை மீது பொறாமை கொள்கிற உலகம், நம்மை தள்ளுகிற உலகம். ஆகவே அருமையான பிரியமானவர்களே, நீங்கள் உங்கள் சொந்த வீட்டாரால் ஒருவேளை புறக்கணிக்கப்பட்டிருக்கலாம். உங்கள் சொந்த பந்தங்கள், நீங்கள் நம்புகிற நண்பர்கள், உறவினர்கள் மற்றும் உங்கள் வேலை ஸ்தலத்தில் இருப்பவர்கள் உங்களை புறக்கணிக்கலாம், உங்கள் மீது பொறாமை கொள்ளலாம், அல்லது உங்கள் இடத்தையே பிடிப்பதற்கு அவங்க முயற்சிக்கலாம், சதி வேலை செய்யலாம். ஆனாலும் இயேசு அவர் நம்மை கைவிடாத தேவன்.
அவர் நம்மை நிச்சயமாக காப்பாற்ற வல்லவர். தாவீது சிங்காசனத்தை இழந்து விட்டாலும் சர்வ வல்லமையுள்ள தேவன் இன்னும் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறார். ஆகவே இந்த நிச்சயத்தோடு நம்பிக்கையோடு தாவீது இப்போது அவன் புறப்பட்டு போகிறான். ஆகவே அப்சலோமால் தேவனுக்கு மீறி தாவீதை அவன் ஒன்று செய்ய முடியாது என்பதை அவன் அறிந்திருந்தான். அதுபோல எந்த மனிதனுடைய சூழ்ச்சியும் தந்திரங்களும் உங்களை ஒன்று செய்ய முடியாது. அருமையானவர்களே, உங்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்படுற எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும் என்று வசனம் சொல்கிறது. தாவீது சந்தித்த மக்களை குறித்து பார்க்கிறோம். அப்போ தாவீது தப்பி ஓட தயாராகும் போது அவர் தொடர்ச்சியாக மக்களை சந்திக்கிறார். கிட்டத்தட்ட 7 விதமான மக்களை அவர் சந்திக்கிறத பார்க்கிறோம். முதலாவது ஒரு மனிதனை சந்திக்கிறார், ஈத்தாய் என்கிற ஒரு மனிதன். அவன் ஒரு அந்நிய தேசத்தான். அவன் கித்தியன் என்று சொல்லப்படுகிறது. ஆகவே தாவீது இவனை அவன் வீட்டுக்கு திரும்பி போகும்படி கட்டளை கொடுக்கிறான். 21வது வசனத்துல வாசிக்கிறோம், ராஜாவாகிய ஆண்டவன் எங்கே இருக்கிறாரோ அங்கே உமது அடியனும் செத்தாலும் பிழைத்தாலும் இருப்பான் என்று கர்த்தருடைய ஜீவனையும் ராஜாவாகிய உம்முடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்றான். பாருங்கள், தாவீதை பின்பற்றுவதற்கு, தாவீதோடு கூடி இருப்பதற்கு இவன் எவ்வளவாய் தன்னை அர்ப்பணித்தான் என்பதை பாருங்கள். ரூத் புத்தகத்திலே வாசிக்கிறோம் 1:16-17 வசனத்திலே ரூத் நகோமி இடத்துல சொன்ன அறிக்கையை போல இது இருக்கிறது. ஆகவே நாமும் கிறிஸ்துவை பின்பற்ற நல்ல அறிக்கையை செய்வோமாக. கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம் என்று சொல்லும். சிலுவையின் முன்னால் உலகமின் பின்னால் என்று நாம் கிறிஸ்துவை பின்பற்ற நம்மை அர்ப்பணிப்போம். அருமையானவர்களே, 22வது வசனத்தை வாசிக்கிறோம். தாவீது ஈத்தாயை நோக்கி நடந்து வா என்றான். அப்படியே கித்தியனாகிய ஈத்தாயும் அவருடைய எல்லா மனுஷரும் அவனோடு இருக்கிற எல்லா பிள்ளைகளும் நடந்து போனார். யோசுவா 24:15 வாசிக்கிறோம், நானும் வீட்டாரும் என்றால் கர்த்தரையே சேவிப்போம். இப்படியே நாம் குடும்பமாக கர்த்தரை சேவிக்க அர்ப்பணித்தோம். அருமையானவர்களே, சூழ்நிலை கண்டு பயப்படுகிற மனுஷர்களா நாம் இல்லாதபடிக்கு இயேசுவை நாம் விசுவாசித்து நடக்கிற தேவ பிள்ளைகளா இருக்க நம்மை அர்ப்பணிப்போம். 2வது மனுஷனை பார்க்கணும், அபியத்தார், சாதோக். அதாவது சாதோக் என்றால் நீதி உள்ள என்று அர்த்தம். இவன் ஆரோனுடைய குடும்பம், ஆரோனுடைய குமாரன் எலியாசாருடைய வம்சம். இவர்கள் ஆசாரியர்கள். இவர்கள் தேவனுடைய பெட்டியை கொண்டு வந்து தாவீதுக்கு முன்பாக வைத்தார். உடனே தாவீது சொன்னார், தேவனுடைய பெட்டியை நீங்கள் நகரத்துக்கு கொண்டு போய் வைங்க. ஆகவே தேவன் எனக்கு கிருபை பாராட்டி மீண்டுமாய் வந்து நான் அந்த தேவனுடைய சமூகத்தை சந்திக்க எனக்கு வாய்ப்பளித்தால் நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறேன் என்று சொல்லி அவரிடத்துல சொல்லி இன்னுமாய் சொல்கிறார், நீங்கள் போய் அங்கு நடக்கும் சம்பவங்களை எனக்கு செய்தியாக கொண்டு வந்து அறிவிக்க நீங்கள் வாருங்கள். நான் வனாந்தரத்திலே தான் இருப்பேன் என்று உங்களுடைய செய்திக்காக நான் காத்திருப்பேன் என்று சொல்லி அந்த தாவீது சொன்ன பொழுது அவர்கள் புறப்பட்டு போனார்கள் என்பதை பார்க்கணும். அப்போ தேசத்தில் நடக்கும் செய்திகளை அவ்வப்போது தாவீதுக்கு அறிவிக்க ஒரு தூதர்களாக அவர்கள் செயல்பட்டார். தாவீது ஒரு புலனாய்வு மக்களை ஆண்டவர் அங்கு வைத்திருந்தார். தன்னுடைய ஜீவனை காப்பாற்றும்படிக்கான மக்களை அங்கு வைத்திருந்தார் என்பதை பார்க்கிறோம். எசேக்கியேல் 48:11 சொல்கிறது, இஸ்ரவேல் புத்திரர் வழிதப்பி போகிய லேவியர் போனது போல வழிதப்பி போகாமல் என் காவலை காத்து கொண்ட சாதோக்கின் புத்திரர் என்று சொல்லி தேவனுக்கு நல் பெயரை பெற்றவர்கள். அதுபோல் அருமையானவர்களை நாமும் கர்த்தருடைய வழியில நடக்கவும் மற்றவர்களை கர்த்தருடைய வழியில நடத்தக்கூடிய நற்பெயர் பெற்ற பிள்ளைகளாக நம் வாழை நம்ம அர்ப்பணிப்போமாக. 3வது ஒரு மனுஷனை பார்க்கிறோம், அகிதோப்பேல், மதியின சகோதரன் என்று சொல்லப்படுகிறது. இவன் தாவீதினுடைய ஒரு விசேஷமான ஆலோசனைக்காரனாக. இவன் பத்சேபானுடைய தாத்தா. இவன் அப்சலோமு கூட சேர்ந்து கொண்டு தாவீதுக்கு விரோதமாக இவன் செயல்பட்டதை நாம் பார்க்கிறோம். ஆகவே இவன் ஒரு தந்திரவாதி, இவன் ஒரு சந்தர்ப்பவாதி, இவன் ஒரு தந்திரக்காரன், இவன் ஒரு சந்தர்ப்பவாதி. அகிதோப்பேல் அப்சலோமை சேர்த்து கொண்டு அவனுக்கு தவறான ஒரு ஆலோசனை சொல்லிக் கொடுத்து தாவீதுக்கு விரோதமாக செயல்பட அவனை தூண்டினான் என்பதை பார்க்கிறோம். அருமையானவர்களே, உங்களை யாரும் தீமை செய்ய தூண்டாதபடி நீங்கள் உங்களை காத்துக் கொள்ளுங்கள். ஆகவே 31வது வசனத்திலே வாசிக்கிறோம், இந்த அகிதோப்பேல் இந்த அப்சலோமோடு கூட சேர்ந்து கொண்டான் என்று தாவீது கேள்விப்பட்ட பொழுது
உடனே அவர் ஒரு ஜெபத்தை ஏறெடுக்கிறார். என்ன சொல்கிறார்? என்ன ஜெபிக்கிறார்? கர்த்தாவே, அகிதோப்பேலின் ஆலோசனையை பைத்தியமாக்கி விடுவதாக என்றார். கர்த்தர் தாவீதினுடைய ஜெபத்தை கேட்டார். அருமையா, அது போல உங்களுக்கு விரோதமா, உங்களுக்கு தெரியாமல் ஆலோசனை பண்ணக்கூடிய ஆலோசனைகளை தேவன் பைத்தியமாக்கி போடுவார். 2 சாமுவேல் 17:23 வாசிக்கிறோம். அகிதோப்பேல் இப்போது அவன் அப்சலோமுக்கு ஒரு தவறான ஒரு ஆலோசனை சொல்லி தருகிறான். என்னவென்றால், நான் 12,000 பேரோடு கூட சேர்ந்து போய் திடீரென்று போய் நான் தாவீதை கொன்று நான் பழிதீர்த்து விடுகிறேன், உன்னுடைய அரசாட்சிக்கு எந்த களமும் வராது என்று சொன்ன பொழுது, அப்சலோம் ஊசாய் இடத்திலும் நாம் இதை பற்றி கேட்போம் என்று சொன்ன பொழுது, ஊசாய் வந்து சொல்கிறார், தாவீது நீங்கள் நினைக்கிறபடி அல்ல, அவர் குட்டியை பறிகொடுத்த ஒரு கரடியை போன்றவர், அவர் எப்பொழுதும் அவர் எச்சரிக்கை உள்ளவராய் இருக்கிறவர், ஆகவே நீங்கள் அவரை எந்த நாளிலும் அவரை கொள்ள முடியாது, கர்த்தர் அவரோடு கூட இருக்கிறார் என்று சொல்லி சொன்ன பொழுது, இந்த அகிதோப்பேலின் ஆலோசனை விட ஊசாய் சொன்ன ஆலோசனை அவளுக்கு நன்றாக இருந்ததினாலே அவர்கள் ஊசாயின் ஆலோசனையை கேட்டு நடந்தார்கள். ஆகவே இப்பொழுது இந்த அகிதோப்பேல் தன் ஆலோசனை கேட்கப்படவில்லை என்று கண்டபொழுது அவன் தன் வீட்டுக்கு போய் தன் வீட்டு காரியங்கள் எல்லாம் ஒழுங்குபடுத்தி அவன் நான்கு கொண்டு சென்றான். அமர்மையானவர்களே, உங்களுக்கு விரோதமாக சதி பண்ணுகிறவர்கள், உங்களுக்கு விரோதமான தீதான ஆலோசனை கொடுக்கிறவர்கள், அவர்கள் நிச்சயமாக அவர்கள் வெட்கப்பட்டு போவார்கள். இயேசுடைய 12 சீஷர்ல ஒருவன் யூதாஸ் காரியத்து இயேசுவை 30 வெள்ளிக்காசு காட்டி கொடுத்தான். அந்த வெள்ளிக்காசை அவன் திரும்ப கொண்டு போய் பிரதான ஆசாரியனிடத்தில் கொடுத்த பொழுது அவன் அதை வாங்கவில்லை, மறுத்து விட்டான். ஆகவே அதை கொண்டு போய் தேவாலயத்தில் எடுத்து விட்டு இந்த யூதாஸ் காரியத்தை நான்கு கொண்டு மரித்தான் என்பதை பார்க்கிறோம். மத்தேயு சுவிசேஷம் 27 4வது 5வது வசனத்தில் வாசிக்கிறோம். கர்த்தருடைய பிள்ளைகள் வாக்கிலும் செயலிலும் அவர் உண்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஊசாய் 2 சாமுவேல் 15:32-37 உள்ள வசனங்களை வாசிக்கிறோம். இவன் தாவீதுடைய சிநேகிதன். அர்கீனாகிய ஊசாய் தன் வஸ்திரங்களை கிழித்துக் கொண்டு தன் தலையின் மேல் புழுதியை போட்டுக் கொண்டவனாய் தாவீதுக்கு எதிரே வந்தான். பாருங்கள், தாவீதுக்கு இப்படிப்பட்ட ஒரு கஷ்டமான நிலைமை வந்துவிட்டது என்று அறிந்து போது அவன் மிகவும் மனவேதனை அடைந்தான் என்பதை பார்த்து, உண்மையான நண்பன் யார்? நம்முடைய நெருக்கமான ஆபத்தான வேலையில நம்மோடு கூட துணை நிற்கிறவன் தான். தாவீதுக்கு யோனாதான் ஒரு நல்ல நண்பனாய் இருந்தான். அவன் சவுலுடைய நடவடிக்கைகள் எல்லாம் கண்டுபிடித்து கேட்டு கொண்டு வந்து தாவீதின் உயிரை அவன் காப்பாற்றினான், தப்புவித்தான் என்பதை பார்த்தான். அதுபோல இந்த யோனதானுக்கு அடுத்து ஊசாய் தாவீதுக்கு ஒரு நல்ல நண்பனாக மாறினான். எப்படி என்றால், தாவீது ஊசாயை பார்த்து, நீ அப்சலோமோடு போய் சேர்ந்து கொண்டு அங்கு அவர்களுடைய நடவடிக்கைகள்லாம் எனக்கு நீ அறிவிக்கும்படிக்கு ஏற்கனவே அங்கே நான் அனுப்பி வைத்திருக்கிறதான சாதோக்கு எபயத்தார் இடத்துல நீ செய்தியை சொல்லும் பொழுது அவர்கள் என்னிடத்தில் வந்து சொல்லுவார்கள் என்று சொன்னார். இப்படி அகிதோப்பேலினுடைய ஆலோசனையை அவன் சாதோக்கிடத்துல சொல்லி தாவீதை எச்சரித்து அவன் தப்பிக்கொள்படிக்கு அவன் உதவி செய்தான். பாருங்கள், ஒரு நல்ல நண்பன் அவனுடைய உயிரை காப்பாற்றுகிறான். இன்றைக்கு நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும்? பிரியமானவர்களே, மக்கள் நரக அழிவிலிருந்து தூக்கி எடுக்கிற ஒரு நல்ல செய்தியை கர்த்தர் நம்ம கையில தந்திருக்கிறார். ஆகவே நாம் துணிந்து கர்த்தருடைய வார்த்தையை நாம் அவர்களுக்கு அறிவித்து அவர்களை நரக அழிவிலிருந்து தூக்கி எடுத்து ஜீவனுக்கு நேராய் நடத்த நம்மை அர்ப்பணிப்போமாக. இது ஒரு ரிஸ்கான வேலை. ஏனென்றால், இவன் ஆலோசனை கேட்டு இங்கு நடக்கிற அரசாவையில் நடக்கிற நடவடிக்கைகளை கேட்டு அவன் தாவீதுக்கு அறிவிக்கிறான் என்று கேள்விப்பட்டால் அவனை கொன்று விடுவார்கள். ஆனால் அவன் துணிந்து தாவீதுக்கு கீழ்ப்படிந்தான், செயல்பட்டான் என்பதை பார்க்கும். யாக்கோபு 5:20 வாசிக்கிறோம். தப்பிப்போன மார்க்கத்தினின்று ஆவியை திருப்புகிறவன் ஒரு ஆத்மாவை மரணத்தினின்று ரட்சித்து திரளான பாவங்களை மூடுவான் என்று அறிய கடவன் என்று வசனம் சொல்கிறது. 5வது மனுஷனை பார்க்கிறோம், சீபா. இவன் மேவிபோசேத்தினுடைய காரியக்காரன். சீபா சவுலுடைய வேலைக்காரர்கள் ஒருவனாய் இருந்தால், சவுல் மரித்த பின்பு தாவீது இவனை மேவிபோசேத்துக்கு உக்ரானக்காரனாக அவனை நியமித்தான். மேவிபோசேத்துக்கு உண்டான நிலம், வீடு, தோட்டம் இவைகள் எல்லாவற்றையும் நிர்வகிக்கிற ஒரு பொறுப்பை தாவீது இவன் கையில கொடுத்தார்.
ஆனா தாவீது இப்போது அப்சலோமுக்கு தப்பி ஓடி போகிறார் என்று கேள்விப்பட்ட உடனே அவன் தாவீதை சந்தித்து அவன் என்ன செய்கிறான்? அவனுக்கு 200 அப்பங்களை, 100 வற்றலான திராட்சை பழப்பழங்களை, வசந்த காலத்து பலனான 100 குலைகளும், ஒரு துருத்தி திராட்சை ரசத்தை கொண்டு வந்து கொடுத்து, எப்படியாகிலும் இந்த மாற்றுத்திறனாளியான இந்த சீபாவுடைய சொத்துக்கள் எல்லாம் தன்னுடையதாக்கி கொள்ள வேண்டும், அபகரித்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக தாவீதிடத்துல வந்து மிக தந்திரமாக பொய்யை சொல்லுகிறான். என்ன சொல்கிறான் என்றால், தாவீது அவனிடத்தில் கேட்கிறான், உன்னுடைய எஜமான குமாரன் எங்கே என்று கேட்ட பொழுது அவன் எருசலேமில் இருக்கிறான். இன்று கர்த்தர் இஸ்ரவேல் வீட்டார் என் தகப்பனுடைய ராஜ்யத்தை என் வசமாய் திரும்ப பண்ணுவார் என்று சொன்னான். அதாவது அவன் ராஜாவாக போகிறான் என்று என்னிடத்தில் சொன்னதாக அவன் பொய் சொல்வதை பார்க்கும். அருமையானுள்ள, அவன் ஒரு மாற்றுத்திறனாளி. தூக்கி கொண்டு போனால்தான் அவனால் போக முடியும். அப்படிப்பட்ட ஒருவனால் இஸ்ரவேலிலே ராஜாவாக போகிறான் என்கிற ஒரு தப்பான ஒரு செய்தி, பொய்யான ஒரு செய்தியை அவன் சீபா சொன்னதை பார்க்கும். ஆகவே சீபாவின் பொய் மூலம் சாத்தான் தாவீதை ஏமாற்ற சர்ப்பமாக அவனை காட்டினான் என்பதை பார்க்கும். 2 கொரிந்தியர் 11:3, ஆதியாகமம் 3:1 முதல் 7 வசனங்களிலே சாத்தான் ஏவாளை வஞ்சித்தான் என்று வசனம் சொல்கிறது. இன்று நாம் பொய்யான போதகத்திலிருந்தும் சாத்தானுடைய தந்திரத்தில் வஞ்சகத்திலிருந்தும் நம்மை நாம் காத்துக்கொள்ள வேண்டும். அருமையானது, மேவி போசேத்துக்கு உண்டானதெல்லாம் உன்னுடையதாயிற்று என்று தாவீது சொன்னபோது மிக சந்தோஷமாக அவன் திரும்பி வந்தான். அதன் பிறகு அவன் மேவி போசேத்தை கண்டுகொள்ளவே இல்லை. 6வது ஒரு மனுஷனை பார்க்கிறோம், சிமேய், பெயர் பெற்ற என்று அர்த்தம். இவன் பென்யமீன் கோத்திரத்தான். இவன் சவுலுடைய குடும்பத்தை சேர்ந்தவன். தாவீது அப்சலோமுக்கு தப்பி போகும்போது இந்த சிமேயை இவன் ராஜாவை தூஷித்து கல்லெறிந்தான் என்பதை பார்க்கிறோம். காரணம், சவுல், யோனதான், அப்னேர், அகிமாஸ் ஆகியோர் இறப்புக்கு காரணம் தாவீது தான் என்று தவறாக புரிந்து கொண்டிருந்தார். ஆகவே தாவீதை பார்த்து, இரத்த பிரியனே, வேலியாளின் மனுஷனே, தொலைந்து போ என்று சொல்லி அவன் மீது கற்களை எறிந்து மண்ணை தூற்றினான் என்பதை பார்க்கிறோம். அருமையானவர்களே, இன்றைக்கு உங்களை குறித்து தவறாக மற்றவர்கள் புரிந்து கொண்டு இப்படி உங்களை சபிக்கலாம் அல்லது உங்களுக்கு விரோதமாக பேசலாம். வசனம் 11, அவன் தூஷிக்கட்டும், அப்படி செய்ய கர்த்தர் அவனுக்கு கட்டளையிட்டார். ஒருவேளை கர்த்தர் என் சிறுமை பார்த்து இந்த நாளில் அவன் நிந்தித்த நிந்தனைக்கு பதிலாக எனக்கு நன்மையை சரி கட்டுவார் என்று தாவீது விசுவாசத்தோடு அறிக்கையிட்டார். அருமையானவர்களே, நீதிமொழிகள் 26:2 சொல்லுது, காரணம் இல்லாமல் இருக்கிற சாபம் தங்காது. மத்தேயு 5:44, உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதிங்கள். சிமேயை தாவீதை தவறாக புரிந்து கொண்டு சபித்தது போல உங்களையும் பிறர் இப்படி தவறாக புரிந்து கொண்டு உங்களை சபிக்கலாம், உங்களை குறித்து குறை பேசலாம். ஆனால் உங்களை தாக்க கூட முயற்சிக்கலாம். ஆனால் சோர்ந்து போகாதிருங்கள். கர்த்தர் ஒரு நாளிலே உங்கள் நீதியை வெளிச்சத்தை போலவும் உங்கள் நியாயத்தை பட்டப்பகலை போலவும் விளங்க பண்ணுவார். சங்கீதம் 37:6 நாம் வாசிக்கிறோம். தாவீது இத்தனை நெருக்கங்கள், பாடுகள், நிந்தனைகள் மத்தியிலே அவர் அமைதியாக கர்த்தருக்காக தன்னை ஒப்புவித்தார் என்பதை பார்க்கிறோம். அருமையானவர்களே, உங்களுக்கு பாடுகள், துன்பங்கள் வரும்போது அமைதியாக நீங்கள் அதை சகித்துக் கொள்ளுங்கள். 1 பேதுரு 2:23 வாசிக்கிறோம், அவர் வையப்படும் போது பதில் வையாமல், பாடுபடும் போது பயமுறுத்தாமல், நியாயமாய் தீர்ப்பு செய்கிறவருக்கு தம்மை ஒப்புவித்தார். அப்படி நீங்கள் உங்களை ஒப்புவீங்கள். அருமையானவர்களே, சங்கீதம் 132:1 வாசிக்கிறோம், கர்த்தாவே, தாவீதையும் அவனுடைய சகல உபத்திரவங்களையும் நினைத்தருளும் என்று தாவீது கண்ணீரோடு ஜெபம் பண்ணுகிறார். அப்சலோமுக்கு பயந்து தாவீது தப்பி ஓடும்பொழுது எழுதின சங்கீதம் தான் 3வது சங்கீதம். சங்கீதம் 3:2-3 வசனத்துல வாசிக்கிறோம், தேவனிடத்தில் அவனுக்கு ரட்சிப்பு இல்லை என்று என் ஆத்மாவை குறித்து சொல்லுகிறவர்கள் அநேகமாக இருக்கிறார்கள். ஆனாலும் கர்த்தாவே, நீர் என் கேடகமும் என் மகிமையும் என் தலையை உயர்த்துவருமாய் இருக்கிறீர் என்று தாவீது கர்த்தரை விசுவாசித்து ஜெபிக்கிறார். அந்த ஜெபத்தை கர்த்தர் கேட்டார். பிரியமானவர்களே, உங்கள் நெருக்கமான ஆபத்தான கஷ்டமான வேலையில உங்களுக்கு பாதுகாப்பையும் உங்களுக்கு வழிநடத்தலையும் உங்களுக்கு ஆலோசனை தரக்கூடிய ஒரே ஒருவர் ஆண்டவராக இயேசு. அவரை நீங்கள் பற்றி கொள்ளுங்கள். நிச்சயம் அவர் உங்கள் தலையை உயர்த்துவார், உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களுக்கு விரோதமான எல்லா சதி திட்டங்களை கர்த்தர் முறித்து போடுவார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாரா? ஜெபம் பண்ணுங்க. பரலோக பிதாவை, பரிசுத்த தகப்பனே, உங்களுடைய நல்ல வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம்.
இந்த வசனத்தை கேட்ட உடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. தாவீதை போல பல பாடுகள், துன்பங்கள், நெருக்கங்கள், கஷ்டங்களிலே உங்களுடைய பிள்ளைகள் சோர்ந்து போயிருக்கலாம். இந்த நாட்களிலே கர்த்தாவே உங்களுடைய வார்த்தையை கொடுத்து உற்சாகப்படுத்தும். தாவீது சொன்னது போல, கர்த்தாவே நீர் என் கேடகம், என் மகிமையும், என் தலையை உயர்த்தவருமா இருக்கிறேன் என்று சொல்லி கர்த்தர் மேல விசுவாசம் வைத்து உம்மை நோக்கி துதிக்கிற ஜெபிக்கிற தேவ பிள்ளைகளாக மாற்றுங்க. உண்மையான உங்களுடைய விடுதலையும் ரட்சிப்பையும் சமாதானத்தையும் மகிழ்ச்சியும் காணும்படி கர்த்தர் கிருபை செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.